பாபுன்னு ஒருத்தர் வருவாரு. ஓகே, அது நம்ம பாபு ஒண்ணு பாத்துக்குவாரு, விட்டுருங்க, அவரை பத்தி பேச வேணாம். சேகர் பாபு, ஸ்னேக் பாபு அப்படின்னு நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த அதிமுகன்னு ஒண்ணு இருக்குமே, அது எங்கன்னு கேட்டேன். ஆனா அதை பேக்கேஜ் பண்ணி டெல்லிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு, எல்லாம் பேக்கேஜாவே போயிட்டு இருக்கு கட்சி எல்லாம். இப்ப நான் மக்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கணக்கு சொல்லிக்கிறேன். 5 வருஷம் மொத்தமா அட்டிக்கிற போனா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி. நான் திமுக கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், 3000 4000 எல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு 1 லட்சம் கோடி உங்க குடும்பம் அடிச்சிருக்கு. அமைச்சர்கள் எல்லாம் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. அதிகாரிகள் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. மொத்தம் 6 லட்சம் கோடி கடன் எதுக்குன்னா 2 லட்சம் கோடி குடும்பத்துக்கு, 1 லட்சம் கோடி இவங்களுக்கு, 3 லட்சம் கோடி தான் உண்மையான கடன். கடைசியில முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வீடு 2000 ரூபாய் கொடுப்பாங்க, இல்ல 3000 ரூபாய் கொடுப்பாங்க. தலைவர் நிக்கிற தொகுதின்னு 5000 போகும். பல ஏலம் ஆயிடுச்சு. நாம என்ன சொல்றோம்னா 3000 கொடுக்காதீங்க, 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டா மாசத்துக்கு 50 ரூபாய் பிச்சை காசு கொடுக்குறீங்க. டேய், கொஞ்சம் நல்ல காசா கொடுங்க. மக்களை பார்த்து ஏமாத்தாதீங்க. இந்த வெள்ளிவாக்கத்துடைய முதல் உரை என்று, அதாவது ஒரு தொகுதிக்குள்ள போகும்போது பொதுவா ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு கேட்பாங்க. சரியா, மருத்துவமனை இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க மருத்துவமனை இல்லை. ஒரு கல்லூரி இருக்கா அப்படின்னு பார்த்தா கல்லூரிங்கிறதே இங்க இல்லை. நல்ல அரசு பள்ளி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. மழை வரும்போது தண்ணி வருமானு கேட்டா இல்ல, சாக்கடையே வந்துகிட்டு இருக்கு. வெள்ளிவாக்கம் கழிவு நீர் வாக்கமா தான் மாறிக்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பிரச்சனை மக்களுக்கு தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை இப்பதான் தெரிஞ்சு, 5 வருஷமா இங்க ஒண்ணு இல்ல. எம்எல்ஏ ஆபீஸே இங்க இல்லையா. இதுல வேற திமுக ஜெயிக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன். சரி, எம்எல்ஏ ஆபீஸே இல்லைன்னு பார்த்தா கடைசியில தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ வெற்றியானனே இல்லையா. அவர் எங்க போனாருன்னு தெரியலன்னு நாளைக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவர் தான் பிறப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. அந்த கட்சியே அப்படிதான். எனக்கு பேராசிரியரையே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அவருடைய பேரனுங்கிற முறையில தேர்ந்தெடுத்தாங்க. அவருக்கும் கெட்ட பேரு, பேராசிரியருக்கும் கெட்ட பேரு, இன்னைக்கு வில்லிவாக்கத்துக்கும் கெட்ட பேரு. சரி, கடைசியில எம்எல்ஏ தான் இல்லைன்னு பார்த்தா திமுகங்கிற கட்சியும் இல்ல வில்லிவாக்கத்துல. சரி, எம்எல்ஏ அழுவும் இல்ல, எம்எல்ஏவும் இல்ல, திமுக கட்சியும் இல்ல. சரி, ஓகே, திமுக தான் இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம பாபு அண்ணன்ட்ட, ஆனா அந்த அதிமுகன்னு ஒண்ணு இருக்குமே, அது எங்கன்னு கேட்டேன். ஆனா அதை பேக்கேஜ் பண்ணி டெல்லிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு, எல்லாம் பேக்கேஜாவே போயிட்டு இருக்கு கட்சி எல்லாம். இப்ப சரி, விட்டுருங்கண்ணே, அவங்க டெல்லியிலே இருக்கட்டும், நம்ம வில்லிவாக்கத்துல இருந்து மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிப்போம். அப்ப திமுகவும் இல்ல அதிமுகவும் இல்லைன்னா இங்க யாரு இருக்கா சொல்லுங்க? டிவிக்கு. இப்போதைக்கு நம்ம யாரு இருக்கிறோம் களத்துல? டிவிக்கு. முதலமைச்சர் இந்த தொகுதி பக்கம் எப்பயாச்சும் வந்துட்டு போனாரா? அவரும் இல்ல கடைசியில. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே நம்பிக்கை நம்மளுடைய தலைவர் விஜய் அண்ணா. காம்படிஷன் வேணும்ல, இதெல்லாம் மாத்துறது கடைசியா ஒண்ணு பண்ணுவாங்க திமுக. பாபுன்னு ஒருத்தர் வருவாரு. ஓகே, அது நம்ம பாபு ஒண்ணு பாத்துக்குவாரு, விட்டுருங்க, அவரை பத்தி பேச வேணாம். சேகர் பாபு, ஸ்னேக் பாபு அப்படின்னு நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வட்டம், நகரம், சதுரங்கம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வீடு 2000 ரூபாய் கொடுப்பாங்க, இல்ல 3000 ரூபாய் கொடுப்பாங்க. தலைவர் நிக்கிற தொகுதின்னு 5000 போகும். பல ஏலம் ஆயிடுச்சு. இப்ப ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பெரம்பூரா நேத்து ஏதோ தீர்மானம் போட்டாங்க, 5000 ரூபாய் ரெடி பண்ணு. இந்த மாதிரி 5000 3000 2000 அடிச்ச பணத்தை கொண்டு கொடுக்கணும்ல. நான் மக்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கணக்கு சொல்லிக்கிறேன். 5 வருஷம் மொத்தமா அடிக்கிற போனா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி. நான் திமுக கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், அப்பா 3000 4000 எல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு 1 லட்சம் கோடி உங்க குடும்பம் அடிச்சிருக்கு. அமைச்சர்கள்லாம் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. அதிகாரிகள் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. மொத்தம் 6 லட்சம் கோடி கடன் எதுக்குன்னா 2 லட்சம் கோடி குடும்பத்துக்கு, 1 லட்சம் கோடி இவங்களுக்கு, 3 லட்சம் கோடி தான் உண்மையான கடன். அப்ப நாம என்ன சொல்றோம்னா 3000 கொடுக்காதீங்க, 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டா மாசத்துக்கு 50 ரூபாய் பிச்சை காசு கொடுக்குறீங்க. டேய், கொஞ்சம் நல்ல காசா கொடுங்க. மக்களை பார்த்து ஏமாத்தாதீங்க. 3000 எவ்வளவு வருது? 50 ரூபாய் ஒரு மாசத்துக்குன்னா 600 ரூபாய். 5 வருஷத்துக்கு 3000 ரூபாய் கொடுத்து 50,000 கோடி அடிக்க வராங்க. இதுதான் கணக்கு. மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னையிலிருந்து இந்த கணக்கை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க.
நம்மளுடைய எதிர்காலத்தை டிசைட் பண்றதுக்கு மாசம் 50 ரூபாய் கொடுக்க வராங்க தேர்தலுக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு 3000 ரூபாய். 50 ரூபாய் கொடுத்து உங்க ஓட்டை விற்கணுமா? இந்த கேள்வியை மக்கள்கிட்ட நம்ம கேட்டே ஆகணும். அப்ப இந்த 50 ரூபாய் கொடுத்து ஓட்டு போடல என்ன ஆகுது? நமக்கு மருத்துவமனை இருக்கா? இல்ல. இவங்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லை நேரா அப்போலோ போயிடுவாங்க. இங்க இருக்க எம்எல்ஏ உடம்பு சரியில்லைன்னா எங்க போவாரு? அப்போலோ போடுவாங்க. நம்ம மட்டும் எங்க போனோம்? இங்க இருக்க மருத்துவமனைக்கு போனோம். மருத்துவமனைக்கு போனா உடம்பு சரியில்லைன்னு ஃபீவருக்கு போனா, காய்ச்சலுக்கு போனா அங்க ஒரு 100 கொசு வந்து நமக்கு மலேரியாவையும் வேற நோயும் கொடுத்துரும். அங்க இருக்க தண்ணியை குடிச்சா டைபாய்டு வந்துடும், இல்ல வைரல் ஃபீவர் வந்து. இதுதான் மருத்துவமனை, இங்க இருக்க மருத்துவமனை. சரி, படிச்சுட்டு இந்த தொகுதிக்குள்ள போனா ஒரு கல்லூரி இருக்கான்னு கேட்டா தொகுதியில கல்லூரி கிடையாது, ஒரு மருத்துவமனை கிடையாது. மழை வந்தா 3 மாசம் வீட்டு விட்டு வெளியே வர முடியாது, குடிக்கிற தண்ணியில கழிவு நீரோட கலக்குது. இந்த பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு? 2015 இருந்து இருக்கு. 2015 மழை வரும்போது பாதிக்கப்பட்ட முக்கியமான தொகுதி வில்லிவாக்கம், மொத்தமா மூழ்கிடுச்சு. ஆனா இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா கலைஞர் வேட்டி கட்டிட்டு வந்தாரு, ஸ்டாலின் 2000 வேட்டி கட்டிட்டு வந்தாரு. இப்ப எப்படி ஷிஃப்ட் ஆயிட்டாருன்னா கோட் சூட்டு போட்டு வராரு, பையன் கம்ப்யூட்டர் கிட்ட வந்துட்டாரு. இதுதான் அவங்க டெவலப்மெண்ட். ஒரு டெவலப்மெண்ட் ஆகும்ல, குடும்பமா டெவலப் ஆகும்ல. அப்ப வில்லிவாக்கம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, திமுக இல்ல, முதல்வர் இல்ல, எம்எல்ஏ இல்ல, அமைச்சர் இல்ல, மாவட்ட செயலர் யாருமே இந்த தொகுதியை கண்டுக்கவே இல்லை. மக்களை மக்களா கூட மதிக்கல.